பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறான். இவங்க அம்மா தெரிஞ்சிருச்சு, என்ன திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, நீ ஏன் நடிக்கிற, நீ ஏன் என்ன கேள்வி கேட்கிறேன். ஏன் அப்படின்னா அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். அத வந்து அந்த போதை வந்து இவனை டாமினேட் பண்ணுது. போதைக்கு இவன் அடிமையானதுல விட போதை வந்து அவனுக்கு டாமினேட் பண்ணும் போது இவன் வந்து தன்னோட நிலையை மறந்துடுறான். தன்னோட கான்சியஸை அவன் மறந்துடுறான். ஏன்னா அன்னைக்கு ஒரு லிமிட்ல இருந்துச்சு, எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டா எல்லாம் அளவுக்கு அதிகமா தான் எடுத்துக்கிறாங்க. அது கன்சியூம் பண்றதே அவங்க அளவுக்கு அதிகமா பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. அதான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும் மேம். இங்க ஆண் பிள்ளையும் தாண்டி பெண் பிள்ளைகளும் அது வந்து வேணும்னு சொல்லி போறாங்க. இப்போ ஆண் எந்த அளவுக்கு அப்படியே நானும் குடிக்கிறேன், இது வந்து ஒரு பொது தானே, எல்லாரும் பொதுவான விஷயம் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெண்களும் இந்த விஷயத்துக்கு நோக்கி போறாங்க மேம். இல்லை, இதை நானுமே நிறைய பார்த்துருக்கேன். இது உண்மையிலே ஒரு கலாச்சார சீர்கேடு தான் நான் சொல்லுவேன். ஆணாகட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாருமே பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது தான். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.